அம்மி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம தயாங்கோட லவ்வர் ஆஃப் ட்ராகுலா தான் மினி சீரியஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பார்ட்டில் அவனும் அசால்ட்டாக அப்படியே அவங்க பெருஸ்ட்டை பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு கரெக்டாக வச்சு விட்டுட்டு அடுத்து அவனும் இன்னொரு பக்கம் அப்படியே சக் பண்ண நீங்கள் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிருப்பீங்க. என்ன மனுஷன் இப்போ என்ன பண்ணுறான், என்கிட்ட கொஞ்சம் கூட அனுமதி கேட்கணுங்கிறதே தெரில, எருமை மாடு மாதிரி இப்படி வந்து பண்ணுறான் அப்படின்னு இவங்களுக்கு கோவம் ஆத்திரம் அப்படியே வருது. அவனை தள்ள கூட உங்களால் முடியல. அவனும் எதையுமே கண்டுக்கல. அப்படியே பேபி பால் குடிச்சிட்டே தூங்க. இப்போது தயாங்கோ அப்படியே ஆஹா என்ன ஒரு டேஸ்ட் அப்படின்ட்டு அப்படியே லிக் பண்ணிவிட்டேன் அவனோட லிப்ஸை. உங்களை பார்க்க நீங்கள் சி அப்படின்னு திரும்பிக்கிறீங்க. ஹே ஜாம், இப்போ தான் தெரியுது நீ ஏன் இந்த புட்டிப்பாலாம் குடிக்கலன்னு. இந்த மில்க் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கணும் இப்போ தான்டா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படியே அருகருப்பாக இருக்கும்ல. ஏற்கனவே நான் படுத்தி எடுத்ததை பார்த்தா தான் உடம்பெல்லாம் அதுவே ரணமாக இருக்குது. இவன் கொஞ்சம் கூட இங்கேயுமே இல்லாமல் குழந்தை பெற்றவ அப்படிங்கிறதும் இல்லாமல் இப்படி என்கிட்ட நடந்துக்கிறான் அப்படின்னு கடுப்பில் அவனை பார்க்குறீங்க. அப்படியே முறைச்சிக்கிட்டு அவனும் அதை எதையும் கண்டுக்கல. அப்படியே உங்களை பார்த்து ஹே ஹீரோ டார்லிங் இப்போ சேஸ் பைன் ஓகே வடி அப்படின்னு கேட்குறான். நீங்கள் பதிலே சொல்லலை. பதில் சொல்லணும்னு தோணல. பேபி தூங்கினால அப்படியே எடுத்து கீழே மெதுவாக படுக்க வச்சுட்டு வாயெல்லாம் வந்துட்டு வாய்ப் பண்ணிவிட்டு பக்கத்தில் நீங்களும் அப்படியே படுத்துக்கிறீங்க. நான் உங்களுக்கு டியர்ஸ் பட்டு நிற்கவே இல்லை. அப்படியே உங்களுக்கு அழுகியாக வருது. என்ன மனுஷன் இவன், சம்மந்தமே இல்லாமல் கேள்வி கேட்குறான். இவனுக்கு நான் பதில் சொல்லணுமா, இவன் பண்ணதெல்லாம் நாகரிகமான செயலாம் அப்படின்னு அழுதுகிட்டே படுத்துருக்க. இங்கே தயங்கோ பதிலே வரலேன்னு அப்படியே பார்க்குறான். நீங்கள் பதில் சொல்லாமல் இன்னும் அழுதுகிட்டேக்க அவனுக்கும் இரிட்டேட் ஆகுது. ஷே இதே வேறு யாராவது இந்த இடத்துல இருந்தால் நடக்கிறதே வேறு. இன்னும் கேட்டால் பதில் வரணும். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் இந்த வாட்டர் ஃபால்ஸை ஓப்பன் பண்ணி விட்டுறா. ஹேய் நான் கேட்கறது உன் காதில் விழுக்கலா, உங்ககிட்ட தானே கேட்குறேன் டார்லிங், உன்னை தாண்டி கேட்குறேன். உன் செஸ் பைன் எப்படி இருக்கு, சே ஆன்சர் டு மீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்த லைட்டாக பேபி இப்போ சினுங்க. அப்படியே அவனோ ஐயோ கத்திட்டமே அப்படின்னு பார்க்க நீங்கள் ஒன்றும் இல்லை சொல்லும் அப்படின்னு தட்டி கொடுக்குறீங்க. தயங்கோ பேபி வேறு முழிக்கிறான். பூளுங்கோ பதில் சொல்லடி, உன்ட்ட தானே கேட்குறேன் கோது கேட்கலையா என்ன அப்படின்ட்டு இப்போ கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்ணி பட் பல்ல கடிச்சிட்டு உங்களை பார்த்து முறைச்சிட்டு அப்படியே கடுப்பில் என்னால் இவ்வளோ ஒன்றும் பண்ண முடியலையே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஹலோ இப்போ கொஞ்சமாக மட்டும் ஏன்னா பையன் முழிச்சிருவான் அப்படிங்கிறனால அப்படியே அவனை பார்த்து முறைச்சிட்டு பட் ஐ டோன்ட் டாக் டு யூ ப்ளீஸ் லீவ் மீ அலோன் அப்படின்னு கொஞ்சமாக சவுண்டை வாய்ஸ் ஏற்றி கத்துறீங்க. அப்போ பேபி லைட்டாக ஆசைய தயக்கோ ஏய் ஷ் அப்படின்ட்டு இப்போ பேபி அவன் ஒன்றும் இல்லை சொல்லல தூங்குங்க அப்படின்னு அப்படியே அவன் மேலே போட்டு தட்டி கொடுக்குறான். பேபி மறுபடியும் தூங்க மெதுவாக அவங்க பக்கத்தில் போடுறான். நீங்கள் அப்படியே அமைதியாக அவனையும் பார்த்துட்ருக்கீங்க. அவனும் உங்களே அப்படியே பாவமாக பார்க்குறான். அவனுக்கு புரியுது உங்களோட சுச்சுவேஷன். பட் அவனுக்கு எப்படி அவனோட லவ்வை உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறது எதுவுமே தெரியல. அவன் வேறு ட்ராகுலா. அவனுக்கு வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக இப்போ வந்துட்டு அவனால் பார்க்க முடியும். ஸோ வந்துட்டு உங்கள் பிரிஸ்ட்டை அவன் வந்து பார்த்ததுமே அவனுக்கு தெரிஞ்சிடுது அங்கே வந்துட்டு உங்களுக்கு பெயின் இருக்குது அப்படின்ட்டு. அவன் கொஞ்சம் இன்டர்நெட்லேயும் பார்த்த வச்சு எப்படியோ இவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், குழந்தை பிறந்துச்சுன்னா இப்படி பிரிஸ்ட் இதாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணணும்னு தெரிஞ்சு தான் அதை பண்ணியிருக்கான். பட் அதை எப்படி உங்ககிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னு அவனுக்கும் தெரில. அவன் இப்படி நடந்துக்கிட்டது உங்களுக்கு ஏற்றுக்கவும் முடியல. ஸோ ரெண்டு பேத்துக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை. அதனால் தயங்கோ சரி இதுக்கு மேலே அவள் பேசினா டென்ஷன் ஆவா அப்படின்ட்டு அவங்கள எதுவுமே சொல்லாமல் விட்டு ராண்டிங்களோ அப்படியே அவனையே பார்த்துட்டு அப்படியே பேபியை கொஞ்சம் இறுக்கி கறி பிடிச்ச மாதிரி எங்கே விட்டா அவன் தூக்கிட்டு போயிடுவானுங்க மாதிரி அப்படியே தூங்கிடுறீங்க. அவன் ரெண்டு பேத்தையும் பார்க்குறான். ரெண்டு பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எப்படி தான் இவளை சமாளிக்க போடணும், என் லவ்வை இவளுக்கு எப்படி தான் புரிய வைக்க போடணும் அப்படின்ட்டு அடுத்த நிமிஷம் அவனோட அசிஸ்டண்டான ஃப்ரைடேக்கு தான் கால் பண்ணுறான். கால் பண்ணிக்கோ பாஸ் அப்படின்றதும் நான் உங்ககிட்ட சில மருந்தெல்லாம் சொல்கிறேன், அதை இம்மிடியேட்டாக வாங்கிட்டு அது கூட சேர்த்து மேலே வரும்போது கொஞ்சம் ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு வா. ஓகே பாஸ். பாஸ் எப்படிலாம் மாறிட்டார் அப்படின்ட்டு அவனும் போய் அவன் கேட்டதெல்லாம் 10 நிமிஷத்தில் வாங்கிட்டு வந்து ஹாட் வாட்டரோட அப்படியே மேலே வர கதவை நாக் பண்ண சவுண்டு கேட்டு உடனே வெளியே வந்து ஏய் இடியட் மெதுவாக கதவை தட்டணும் தெரியாது, கதவை எப்படிலாம் மெதுவாக தட்டு இதுக்கு மேலே அப்படின்னு அவன் யோசிக்க என் பொண்டாட்டி இப்படி தூங்கிட்டு இருக்காங்க, எழுந்திருந்தாங்க இன்றைக்கி உன் உயிர் போயிருக்கோம் அப்படின்னு மறைக்க ஐயோ இவன் தான் அதையும் கேட்குறான், கொண்டு வந்தாலும் திட்டுறானே அப்படின்னு. இல்லை பாஸ் இதை கொடு அப்படின்னு அவன் கையில் இந்த எல்லாத்தையும் வாங்கிட்டு நீ போகலாம் அப்படின்னு டப்புன்னு கதவை சாத்திட்டு வந்தவனும் அந்த ஹாட் வாட்டர் அவங்க பக்கத்தில் அப்படியே வச்சுட்டு அவங்க முதுகு பக்கத்தில் வந்து உட்காடுறான். எங்கே எதுவுமே தெரியாமல் நல்லா வந்து டயர்டில் தூங்கிட்டுருக்க அவனும் அப்படியே தூங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸை மெதுவாக அவங்களுக்கே தெரியாமல் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்கள நல்லா திருப்பி படுக்க வச்சு பேபியை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்கள கொஞ்சம் இழுத்து அப்படியே அந்த ஹாட் வாட்டரை தண்ணி அந்த துணி தொட்டு அப்படியே வந்துட்டு உங்களுக்கு என்னது டவல் பாத் கொடுக்குறான். ஃபுல்லாக வந்து மூஞ்சிலே
தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு இதெல்லாம் பண்ணும்போது கூட நீங்கள் டயர்டில் தூங்கிட்டு இருக்கீங்க. அப்போ அப்படியே உங்கள் ஹிப் சைட் பார்க்குறான், சாரி உங்கள் வந்து ஸ்டொமக்கில் பார்க்குறான். அங்கே வந்துட்டு ஸ்டிச்சிங் மார்க் இருக்கும்ல, ஸோ அதை பார்க்குறான். இந்த வழியாக தானே என் பேபி வந்திருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பல்லாடி. சாரி, உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல. உன்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கணும்னு நினச்சேன் தெரியுமா. ஆனால் அந்த டைம் என்னால் கூட இருக்க முடியல, சாரி அப்படின்னு சொல்லிகிட்டே அப்படியே அந்த இடத்துலலாம் அப்படியே கிஸ் பண்ணுறான் குட்டி குட்டியாக அப்படின்னு. உங்களுக்கு எதுவுமே தெரியல, நீங்கள் நல்லா தூங்கிட்டு தான் இருக்கீங்க. கிஸ் பண்ணிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் அப்படின்னு லைட்டாக ஓ ஓகே ஓகே அப்படின்னு கை எடுத்துக்கிறான். மறுபடியும் நீங்கள் அப்படியே தூங்குறத பார்த்துட்டு அப்படியே மெதுவாக மேலே வந்து இப்போ அவங்க பிரெஸ்ட் சைட்லாம் வந்துட்டு அவன் ஏதோ மருந்து வேண்டாம் அதெல்லாம் வந்துட்டு பேபிக்கு எதுவும் அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு அந்த இடத்துல போடாமல் மற்ற பக்கம்லாம் வந்து அந்த மசாஜ் மாதிரி பண்ணிவிட்டு மீதம் இருக்கிற அந்த பிரெஸ்ட்டு வந்துட்டு கட்டியிருந்தா அப்படி தானே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு அவனே க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணிடுறான். உங்களுக்கு இப்போ கொஞ்சம் தூக்கத்திலே கொஞ்சம் ரிலீவாக ஃபீல் பண்ணுறீங்க. அவனுக்கு அப்படியே பார்க்குறான், இப்போ உனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவன் அவங்களுக்காக வாங்கி வைக்க ட்ரெஸ்ஸில் அப்படியே எடுத்து ஒரு ட்ரெஸ் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி எடுத்து அவனை அப்படியே போட்டு விடான். இது உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்டி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறான். நீங்கள் அவன் பேபி அப்படியே பார்க்க அவனுக்கு எனக்குன்னு ஒரு ஃபேமிலி எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா. ஆனால் நீ தான் என்னை புரிஞ்சுக்காம தள்ளி போகிற. சீக்கிரமே இந்த தயாங்கனை புரிஞ்சுக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களையும் ஹக் பண்ணி அப்படியே தூங்கிட்டான். அப்போது அவனுக்கு பேபியோட அழுக சவுண்ட் கேட்குது. அப்படின்னு அழுக சவுண்ட் கேட்டோம். என்ன அழுகிற சவுண்ட் கேட்குது. அவன் தான் வந்து ட்ராக்குலாவில். ஸோ வந்துட்டு அவனுக்கு சின்னதாக சவுண்ட் கேட்டாலும் அவங்களுக்கு நல்லாவே கேட்கணும். ஸோ அவனுக்கு வந்து சவுண்ட் கேட்டே முடிச்சிடறான். முடிச்சு அப்படியே பார்க்குறான். நீங்களோ கொஞ்சம் கூட அசையாமல் போன மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க. அவனும் சாம் என்னாச்சு, ஏன் அழுகிறீங்க, மம்மி தூங்குறாளே அப்படின்ட்டு அப்படியே பார்க்க ஹீரா டார்லிங் ஹீரா அப்படின்னு அவங்களை எழுப்ப ட்ரை பண்ணுறான். பட் நீங்களோ அப்படின்ட்டு நல்லா திரும்பி படுத்துவோங்க. அது சரி அப்படின்ட்டு இப்போது சரி நம்மளே தூக்கி அவனை கொஞ்சம் சமாதானப்படுத்தணும். என்ன என் சாம்க்கு என்ன வேணும் அப்படின்னு தூக்க இப்போ தான் தெரியுது சுசு போய் வச்சுருக்காரு சாரு. ஓ இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு. சரி உங்களுக்கு நாங்கள் டைப்பர் மாற்றி விடுறோம் அப்படின்னு அவனே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்பயும் பேபி அழுக. ஓ நீங்கள் சுசு பண்ணாலும் இப்போ உங்களுக்கு பசிக்குதா. சோ இல்லட்டு சாம் பசி வந்துருச்சா. இப்போது நான் என்ன பண்ணுறது, ஒட்டிப்பால் உங்களுக்கு பிடிக்காதே, நீங்கள் மம்மியோட எம்மி மில்கெல்லாம் கேட்பீங்க. பட் மம்மியோ அப்படின்னு பார்த்துட்டு சரி வேறு வழி இல்லை டேடாவே உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே நகர்த்தி போட்டு பக்கத்தில் பேபியை போட்டு அவனே வந்து உங்கள் பிரெஸ்ட் எடுத்து பேபியோட வாயில் வைக்க அது அப்படியே சப்பு கொட்டி பிரெஸ்ட் மில்கை வீட் பண்ண அப்படியே பார்க்குறான். உனக்கு இது பிடிச்சிருக்கா, அதான் எப்போவுமே இதேவே குடிக்கிறியா அப்படின்னு அவங்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான். அதுவும் ஈண்டுட்டுருக்கு. பாரு என் பையனை நிரூபிக்கிறடா நீ. ஓ உனக்கும் நைட்டில் என்ன மாதிரி தூக்க வலியா. பாரு உன் மம்மி எதுவுமே தெரியாமல் எப்படி தூங்கிட்டுருக்கான்னு. நீ ரொம்ப சமத்துடா என்ன மாதிரி. நான் உன் மம்மி தான் மக்கு. இவளை எப்படி சரி பண்ணி கரெக்ட் பண்ணி மனுஷன் மாதிரி இருக்கும் போதே இப்படி ஓடுறா. நான் ட்ராக்குலான்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவா இவளை சரி பண்ணுறதுக்கு டேடிக்கு ஒரு ஐடியா கூட அப்படின்னு சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்கா. அவனும் அவங்க பாலை குடிச்சிட்டு அவன் பையன் நல்லா தூங்க நீ தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரெஸ்லாம் சரி பண்ணி அப்படியே அவனுக்கு வாயெல்லாம் வாய் பண்ணி விட்டு அப்படியே தூங்க வச்சிடறான். அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று மறுபடியும் அழுகும் போதும் தயங்க தான் எழுந்திருக்கிறான். ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி இந்த குழந்தைங்கள்லாம் பிறந்தாவே பேசிக்காகவே ஒரு 3-4 டைம் நைட்டில் எழுந்திருப்பாங்க. அந்த மாதிரி அவன் தான் ஒவ்வொரு டைமும் வந்துட்டு தயங்க தான் எழுந்திருக்கிறான். இங்கே வந்து இத்தனை நாளாக தூங்காமல் நீங்கள் தானே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ எல்லா டயர்ட்னஸில் இப்போ நல்லா தயங்க உங்களுக்கு மசாஜ்லாம் பண்ணிவிட ஹாப்பியாக தூங்கிட்டு இருக்கீங்க. என்னமோ தெரியல உங்களுக்கு அப்படி ஒரு தூக்கம். இங்கே இருக்கிறது குழந்தை இருக்கிறது தயாங்கு அதெல்லாம் எதுவுமே உங்கள் மைண்டில் இல்லை. அப்படி ஒரு தூக்கம் தூங்கிட்டுருக்கீங்க. பட் தயாங்கோ குழந்தை சின்னதாக ஒரு சினுங்கா கூட என்னாச்சு என் சாம்க்கு என்னாச்சு அப்படின்னு எழுந்து பதறி அப்படியே பார்த்துட்டு பயவில் தகப்பனா மாறிட்டாயா பேய்ங்கிறதே மறந்து அப்படியே எழுந்து உட்காந்து அவனுக்கு எப்போவுமே ஒவ்வொரு டைமும் அவனே டைப்பர் சேஞ்ச் பண்ணுறது, அவனே பிரெஸ்ட் மில்க் அவனுக்கு வந்துட்டு ஃபீட் பண்ண ஹெல்ப் பண்ணுறதுன்னு இப்படி எல்லாமே அவனே பண்ணுறான். உங்களுக்கு எதுவுமே தெரில. மார்னிங் அப்படியே உங்கள் மூஞ்சில் லைட்டாக சூரிய ஒளிப்பட இப்போ தான் நீங்கள் அப்படின்னு அப்படியே முழிக்கிறீங்க. முழிச்சது பக்கத்தில் பேபி இருக்கான்னு தான் பார்க்குறீங்க. பையனை காணோம். குழந்தை என் பையன் எங்கே காணோம். ராட்சச காலங்கத்தால் குழந்தை எங்கே தூக்கிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குழந்தைய என் குழந்தை அப்படின்ட்டு பெட்ஷீட்டை நகர்த்திட்டு அப்படியே இறங்குறதுக்கு விட்டு இறங்க கீழே இறங்கலாம். அப்படியே பார்க்குறீங்க. இப்போ அவங்களுக்கு முன்னாடி இருக்க மிரரில் நீங்கள் வேறு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறத பார்த்தா என்னது
இந்த இந்த நைட்டி நான் எப்போ போட்டேன் அப்படின்னு அப்படியே மேனதுக்குள்ள ஒரு பார்க்க இப்போ தான் உங்களுக்கு ஒரு வேளா இதெல்லாம் சே யாரை கேட்டு இவன் இதெல்லாம் எனக்கு பண்ணிகிட்ருக்கா என்ன நினச்சிட்ருக்கா அப்படின்னு உங்களுக்கு அழுகியா தாங்கலை. அழுது அப்படியே நீங்கள் கீழே அப்படியே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ தான் தாயாங்க பேபி மார்னிங்கே எழுந்தது உங்களை எங்கே எழுப்பிடுவானோன்னு அவன் வந்துட்டு அப்படியே அதுவும் இல்லாமல் ஃப்ரெஷ் சன்லைட் காமிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பேபியை கூட்டிகிட்டு அப்படியே வெளியில் போனவனும் கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு அப்படியே உள்ளே வரான். அப்போ தான் நீங்கள் எழுந்து கீழே உட்காந்துக்கிறத பார்த்துட்டு ஹே டார்லிங் எழுந்துட்டியாடி ஏன் கீழே உட்காந்துருக்கா? சரி சாம் எழுந்து ரொம்ப நேரம் ஆச்சு. எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு பசி வந்துடும். அப்புறம் ஒன்றை எதுவும் பண்ண விட மாட்டான். ஸோ நீ இப்பயே போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா. வந்ததும் நீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாம்க்கு மில்க் கொடு ஓகேவா அப்படின்னு சொல்லிகிட்டே அப்பாட்டுக்கு போய் பெட்டில் படுத்துட்டு அப்படியே சாம் பத்தியோ மம்மி இறந்துட்டாங்க அவங்களுக்கு அடுத்தது எம்மி மில்க் கிடைக்கும் அப்படி இப்படின்னு அவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் எதுவுமே காதில் வாங்கல. அவன் சொன்னது கூட நீங்கள் காதில் வாங்கல. இன்னும் அப்படியே உட்காந்துட்டு கண்ணில் மட்டும் டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் அப்படியே சில மாதிரி உட்காந்துருக்குது. அப்படியே என்ன நம்ம சொல்லி வாசியாமல் இருக்கா அப்படின்னு தயங்க தான் பார்க்குறான். நீங்கள் அப்படியே உட்காந்துருக்க ஏ டார்லிங் ஹீரா ஹீரோ அப்படின்னு கொஞ்சம் அவன் வாய்ஸ் ரைஸ் பண்ணிக்கிறதா நீங்கள் திடுக்கிட்டு அப்படின்னு பார்க்குறீங்க. என்னடி நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன் உன் காதில் விழுகல? ஒன்று தான் சொன்னேன் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா. எல்லாம் எப்படியே உட்காந்துருக்குறேன்னா சொல்லு. நானே உன்னை தூக்கிட்டு போய் நைட் பண்ண மாதிரி நானே ரெடி பண்ணி விடுறேன். அதில் ஒன்று எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இஃப் யூ டோன்ட் மைண்ட் அப்படின்னு அவன் அப்படியே பார்க்க. நீங்கள் சே இப்படிலாம் பேச அவனுக்கு வெக்கமாகவே இல்லையா? அது எப்படி ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படியெல்லாம் உன்னால் நடந்துக்க முடியுது? நீலாம் என்ன ஜென்மம்? ஒரு பொண்ணுக்கிட்ட அவளோட அனுமதி இல்லாமல் இப்படி நடந்துக்க உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? அப்படி சொல்லிட்ட நீங்கள் கோமா அவன்கிட்ட பேச. ஆனால் என்னடி என்ன எனக்கு யாரும் ரைட்ஸ் கொடுக்க வேணாம். எனக்கு என்ன தோணுதோ அதுவும் பொண்ணுன்னு சொன்னியே. அவனும் யாரோ ஒரு பொண்ணை தொட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்கலடி. நான் தொட்டது ஒன்றை அதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. அப்புறம் இன்ஃபேக்ட் சொல்லணுன்னா உனக்கு நான் ஹெல்ப் தான் பண்ணியிருக்கேன். நீ ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருந்த. ஸோ உன்னை ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்னு உன்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் பேபிக்கு ஃபீட் பண்ண ஹெல்ப் பண்ணேன். நான் என்ன பண்ணேன் உன்னோட ப்ரீஸ்ட்டை எடுத்து அவனுக்கு பால் தான் கொடுத்தேன். இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்ட்டு அவன் அசால்ட்டாக சொல்ல. நீங்கள் இவனெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. என்ன அப்படிலாம் போயிட்டுருக்க? இங்கே பார் டார்லிங் நான் பண்ணதுக்கெல்லாம் நீ ஒன்றும் தேங்க்ஸ் சொல்லலாட்டி பரவாயில்ல. இப்படி காய்ச்சி மோச்சுன்னு காலையிலே கத்தாதடி அப்படிங்கிறான். ஏன் தேங்க்ஸ் சொல்கிறாங்களா? தேங்க்ஸு நீ பண்ண வேலைக்கு உனக்கு தேங்க்ஸ் ஒன்று தான் கேடு அப்படின்ட்டு நீங்கள் நீ என்ன நினச்சிட்ருக்க? ஒரு பொண்ணு அவள் பர்மிஷன் இல்லாமல் கண்ணை எடுத்து தொட்டுட்டு இதுக்கு வேறு நீ தேங்க்ஸ் சொல்லணும்னு எதிர்பார்க்குறியோ? உனக்கு தேங்க்ஸ் ஒன்று தான் கேடு அப்படின்னு சொல்லிட்டு வாய் விட்டே திட்டுறீங்க. அவனோ எது என்னடி சும்மா ஒரு பொண்ணை தொட்டதுன்ட்டு நீ என்னோட யூ ஆர் மைன் புரிஞ்சுதா டார்லிங்? சும்மா காய்ச்சி மூச்சுன்னு எப்போ பார்த்தாலும் அவங்க தொட்டுட்டேன் இங்கே தொட்டுட்டேன்னு கத்திட்டு இருக்காதடி. பிகாஸ் எல்லாமே எனக்கு மட்டும்தான் அப்படின்னு அழுத்தி சொல்லாதீங்க. இங்கே அப்படி ஷாக் அடித்த மாதிரி பார்க்குறீங்க அவனை. பண்ணோம் என்னடி அப்படியே பார்த்துட்ருக்கா? இப்போ நான் சொன்னதை நான் தான் செய்யணும் போல அப்படின்ட்டு அப்படியே வந்து உங்களை தூக்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? விடு கீழே விடு அப்படின்னு நீங்கள் கத்த. ஆனால் அவன் தான் சொன்னனே நீ தான் கேட்கல. நீயா போய் ரெஃப்ரெஷ் ஆகியிருந்தேனா நான் ஏன்டி அவனை தூக்கிட்டு போகிறேன்? இப்போ நீ டயர்டாக இருக்க மாதிரி இருக்கு நானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொண்டு போய் அப்படியே ஷவர் கடையில் நிப்பாட்டி அவனை நைட் பண்ண மாதிரி நமக்கு ஏதாவது உங்கள் ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ண உங்களால் முடியல. அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. என்ன இருந்தாலும் ஒரு மேரேஜ் பண்ணி வந்து ஹஸ்பண்டாக இருந்தால் கூட ஒரு ஷைனஸ் இருக்கும். இவங்க யாருன்னே தெரியாத ஒரு பர்சன் நம்மக்கிட்ட அப்படி அத்துமீறி நடக்கும்போது எப்படி இருக்கும்? ஸோ அந்த மனநிலை தான் இருக்கீங்க. அதையும் மீறி உங்களால் உங்களே காப்பாற்றிக்க முடியுங்கிற ஒரு ப்ரெஷர் வேறு உங்களுக்கு அப்படியே அழுகையாக வருது. நீங்கள் அழுதுகிட்டே இருக்க. இவன் ஒருத்தி ஆனா வாட்டர் ஃபால்ஸ் ஓப்பன் பண்ணிடுறா அப்படின்ட்டு அவனும் அசால்ட்டாக உங்களை ஹேண்டில் பண்ண. நீங்கள் உங்களால் இதை தாங்கிக்கவே முடியல. இவன் என்ன நினச்சிட்ருக்கான்? இவன் இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கிறான். என்னாலையும் இவனை மீறி எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு எதோ நினச்சி அப்படியே மயங்கிடுறீங்க. அப்படியே அவனும் ஸோ இவளை வச்சு நம்ம எப்படி தான் சரி பண்ண போகிறோமோ அப்படின்ட்டு அவங்கள அவனே வந்துட்டு அப்படியே டவலில் ரேப் பண்ணி வெளியில் தூக்கிட்டு வரான். அந்த மெதுவாக அவங்கள எப்பவும் போல் பெட்டில் படுக்க வச்சு உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸும் அவனே வந்துட்டு எல்லாத்தையும் உயர் பண்ணி விட்டு அப்படியே இப்போ இவ்வளோ நேரம் வாங்கி இருந்தால் சரிப்படாதுன்னு அவன் அப்படியே அவங்க மூஞ்சுக்கு நேரம் வந்து
அப்படின்னு ஊத அவனோட அந்த காற்றுலேயும் வந்துட்டு அவங்களுக்கு மயக்கம் தெளியுது. அப்படியே நீங்கள் மெதுவாக கண்ணை முழிச்சு பார்த்தா உங்கள் முன்னாடி தயாங்க அவனை பார்த்தது மறுபடியும் உங்களுக்கு இரிட்டேட் ஆகுது. இவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எந்திரிச்சு உட்காந்து பார்த்தா இப்போ வேறு ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது உங்களுக்கு தெரியுது உடம்புமே ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கு. சொன்ன மாதிரி எல்லாமே செஞ்சுட்டானே அப்படின்னு உங்களால் எதுவும் பண்ண முடியாத ஆதங்கத்தில் அப்படியே பார்த்துட்டுக்க. இது சாப்பிட்டு பேபி அப்படின்னு அப்படியே ஃபுட்டை எடுத்து விட்றான். அப்படின்னு திரும்ப ஏய் அப்படின்னு உங்களை அப்படியே பிடிச்சி கண்ணத்தை பிடிச்சி திருப்பி சாப்பிட்றி அப்படின்னு அப்படியே ஊட்டுறான். நீங்கள் அதை துப்பவும் முடியாமல் மெண்டும் முழுங்கவும் முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி தொண்டையில் கட்டையை போட்ட மாதிரி இருக்குது. உங்களுக்கு கஷ்டப்பட்டு சாப்பிட்றீங்க. அப்படியே உங்களுக்கு எல்லா ஃபுட்டையும் ஊட்டி முடிச்சுட்டு ஓகே குட். இப்போது நீயே பேபிக்கு ஃபீட் பண்ணுறியா இல்லை உனக்கு கஷ்டமாக இருந்தால் சொல்லு நானே அப்படின்ட்டு பேபியை உங்ககிட்ட கொடுத்து ஃபீட் பண்ண இல்லைன்னா சொல்லு அப்படின்ட்டு நீட்ட உங்களுக்கு இப்போ வேறு அப்படின்ட்டு கூட அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நானே கொடுத்துக்குறேன் அப்படின்னு சொல்லி பேபியை வாங்கினா தட்ஸ் குட் மை பேபி அப்படின்ட்டு அப்படியே குனிஞ்சு உங்களை அப்படியே கிட்ட வர நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு பயப்பட அவனை மார்னிங் கிஸ் கொடுக்கவே இல்லை பேபி அப்படிங்கிற நீங்கள் ஷாக்காக பார்க்க ஷக்கக்கரைங்க அப்படியே உங்களை இழுத்து உங்களை லிப்பில் பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படின்னு தள்ள ட்ரை பண்ணால் அவன் 2 கையும் சேர்த்து பிடிச்சிட்டு உங்களால் அவனை கொஞ்சம் கூட மூவ் பண்ணவே முடியல. அப்படி இருக்குது. என்னமோ பாறாங்காலை வச்ச மாதிரி இன்னும் இப்படி இவனை தள்ளக்கூட முடியல நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்க. அவனும் அப்படியே உங்களோட எனர்ஜி ஃபுல்லாக உணர்ஞ்சிற மாதிரி ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது உன் லிப்ஸ் அப்படிங்கிறான். நீங்கள் அவனை அப்படியே சரி எப்போயாச்சும் வெளியில் போய் தொலை குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்ல ஓகே நீ ஃபீட் பண்ண அப்படிங்கிறான். ஃபீட் பண்ணிட்டு மறுபடியும் இங்கே இருக்கே உன்னை வெளியே இங்கே பாரு நான்லாம் வெளியே போக முடியாது. உனக்கு சும்மா ஒவ்வொரு தடவையும் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நான் இங்கே தான் இருப்பேன். நீ பால் கொடு பேபி அப்படின்ட்டு உங்கள் பக்கத்தில் வந்து அப்படியே லாக்கியாக அப்படியே வந்துட்டு கட்டில் படுத்துக்கிறான். அப்போ கால் மேலே கால் போட்டு ஆட்டிக்கிட்டே உங்களை பால் கொடு அப்படின்ட்டு அவன் உட்காந்துருக்கா. நீங்கள் படுத்துறான் இவன் நீங்கள் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இப்போ இவன் வேறு அழுகுறான் எப்படி பால் கொடுக்குறது அப்படின்னு வேறு வழியே இல்லை அப்படின்னு இப்போது நீங்கள் பெட்ஷீட் எடுத்துட்டு என்னமோ மலையூர் மம்மிட்டியா மாதிரி உங்கள் மேலே சுற்றிக்கிட்டு இப்படி தான் கொடுத்தாங்கணும் சனியை பிடிச்சவன் ரூமை விட்டு வெளியும் போக மாட்டேங்கிறான் அப்படின்னு திட்டிக்கிட்டே நீங்கள் வந்துட்டு அப்படியே பேபிக்கு வந்துட்டு ஃபீட் பண்ணுறீங்க. நீங்கள் பெற்று வச்சுருக்கதோ தயாங்க மேலே இருக்குது அப்பனுக்கு மேலே அதுவும் அந்த பெட்ஷீட்குள்ளே இருக்க மாட்டேன் எனக்கு வேர்க்குதுங்கிற மாதிரி ஒன்று சினுங்க ஆரம்பிக்குது. நீங்கள் ஷோ ஏன்டா பாலை குடிடா ஏன்டா படுத்துற நீயும் சேர்ந்து அப்படின்ட்டு நீங்கள் அவனுக்கு பாலை கொடுக்க ட்ரை பண்ணா அதுவும் முடியவே முடியாது. அந்த பெட்ஷீட்டை நகர்த்திடிங்கிற மாதிரி அதை இழுத்து கீழே தள்ளுது. நீங்கள் இவன் அதுக்கு மேலே அப்பனுக்கு மேலே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்ஷீட் ஒரு வழியாக கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அப்படியே தயாங்க தெரியாத மாதிரி திரும்பி உட்காந்துட்டு இப்போ நீங்கள் வெயிட் பண்ண தயாங்கோ சிரிப்பு வருது. என்ன மறைக்கிறீங்களோ? ஃபார் த கைண்ட் இன்ஃபர்மேஷன் நான் பார்க்காதது அங்கே ஒன்றும் இல்லை பேபி அப்படிங்கிறான். நீங்களோ கன்றாவி இதெல்லாம் கேட்கணுன்னு என் தலை எழுத்து அப்படின்ட்டு அப்படி நீங்களாவது குடிச்சு தொலைடா பாலை இதோ திறந்து விட்டாச்சு அப்படின்ட்டு நீங்கள் அவனை அப்படி இவனை கத்த முடியாமல் அவனை கத்திக்கிட்டு பாலை கொடுத்துட்டுனா பேபி குழந்தை ஏண்டி திட்டுற பேபி அப்படின்னு அவங்கள நைன்னு பின்னாலேருந்து கூப்பிட்டுட்டே இருக்கான். அவங்களுக்கும் செம்ம கடுப்பாக இவனுக்கு என்ன தான் வேணுமா என் உயிரை எடுக்கிறான் அப்படின்ட்டு நீங்கள் காதலே வாங்காமல் உட்காந்துட்டே இருக்காவனோ பேபி உன்னை நேரடி கூப்பிட்றேன் பேபி உனக்கு நல்லாவே காது கேட்குறேன் எனக்கு தெரியும் வேணும்னே கேட்காம இருக்க அதான் கேட்க மாட்டேங்கிறல்ல அப்புறம் ஏன்டா நை நீ உயிரை எடுக்கிற நான் எதுவும் கேட்க விரும்பல மூட்டு தான் கொஞ்சம் நேரம் இல்லைண்ணா அப்படின்னு நீங்கள் கடுப்பில் கத்த என்ன பேபி சொன்ன எனக்கு சரியாக புரியல நீ என்ன சொன்ன கடைசியாக ஐயோ அப்படின்னு நான் எதுவும் நீ சொல்கிறத கேட்க விரும்பலன்னு சொன்னேன் அப்படிங்கிறீங்க. இல்லை பேபி இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லக்கூடாது உனக்கு ஒவ்வொரு தடையும் சொல்ல முடியாது. இங்கே நான் வைக்கிறத சட்டம் நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் சொல்லியே தருவேன். அது கேட்காத ஓம் இருப்போம் அப்படிலாம் என்னால் விட முடியாது. நீ கேட்டு தான் ஆகணும். குடும்பப்படுத்துகிறான் அப்படின்ட்டு நீங்கள் இருக்கா பேபி இப்போ நீ கேட்க போறியா இல்லையா? ஐயோ என்ன தாண்டா உனக்கு பிரச்சனை? நான் சொல்கிறத நீ கேட்கணும் பேபி. இங்கேருந்து சொல்கிறது உனக்கு கேட்கலன்னா சொல்லு நான் வேணா முன்னாடி வந்து சொல்லட்டுமா அப்படின்னு அப்படியே எழுந்திருக்க மாதிரி நீங்கள் ஐயோ திருப்பியும் வரானா அப்படின்ட்டு இந்த கோலத்தில் ஐயோ என்னால் முடியாது அப்படின்னு என்னத்தை அப்படி சொல்ல போகிறீங்க அங்கே இருந்து சொல்லுங்கள் ஒன்றும் நீங்கள் முன்னாடி வரவேணாம் அப்படின்னு பதட்டத்தோடு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை பேபி உனக்கு நான் சொல்கிறது சரியாக கேட்காது அதனால் ஒன்றும் இல்லை அதெல்லாம் நல்லாவே எனக்கு காது கேட்கும் அங்கே எதே சொல்லி தொலை அப்படிங்கிறீங்க. எது சொல்லு
ஏய் இப்போ இந்த டோனில் சொன்னீன்னா நான் முன்னாடி தான் வந்து சொல்வேன், இங்கெல்லாம் உட்காந்து சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு அவன் எந்த வர. ஐயோ படுத்துறோனே. சரி சொல்லுங்கள், நான் கேட்குறேன், எது சொன்னாலும் நான் கேட்குறேன் அடிங்க. பெட்டர் இந்த டோன். ஓகே சரி பேபி, சாம் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்க உங்களுக்கும் அப்படியே எதையாவது தூக்கி இவன் தலையில் போட்டேன் என்ன அப்படின்னு என்னமோ குழந்தைய 10 வருஷமாக பார்க்காத மாதிரி குழந்தை என்ன பண்ணுறானா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகுது உங்களுக்கு. ஏய் டார்லிங் சொல்லடி, லிட்டில் சாம் என்ன பண்ணுறான்? மண்ணாங்கட்டி உன்னை பார்த்தாலே எனக்கு ஆத்திரமாக வருது அப்படின்ட்டு நீங்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் தானே வச்சுருந்தீங்க, அப்போ தெரியாது அவன் என்ன பண்ணான்னு? சும்மா என்னமோ ஒரு மைல் தூரத்தில் இருக்கிற மாதிரி தான் லிட்டில் சாம் என்ன பண்ணுறான், அவன் என்ன பண்ணுறான்ட்டு கட்டு பைத்திக்கிட்டு அடி நீங்கள் வாய்க்குள்ளேயே முணுமுணுக்க. என்ன டார்லிங் என்ன சொல்கிற? சரி கேட்கலடி, என்ன பண்ணுறான்? இவ்வளோ நேரம் நீங்கள் தான் வச்சுருந்தீங்க, இந்த பார்த்தீங்களா, அப்படியே சும்மா நோயின்னு ஏதாவது கேட்டுகிட்டே இருக்கீங்க. எனக்கு தெரிலடி, நீ அந்த பக்கம் வச்சுட்ருக்க, எனக்கு அப்படி இந்த பக்கத்துலேருந்து தெரியும், எனக்கு சரியாக தெரிலடி, நான் வேணா அந்த பக்கம் இங்கேருந்தே பேசுங்க அப்படிங்கிறீங்க. ஓகே ஓகே, எனக்கு இங்கேருந்து சாம் தெரிய மாட்டேங்கிறான்டி, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்றும் தெரியாத பப்பா மாதிரி கேட்குறான். இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவராக தெரில அப்படின்னு நீங்கள் கேட்க. தெரிலடி, சத்தியமாக தெரில, நீ தான் மறைச்சி வச்சுருக்க, அப்படியே திரும்பி உட்காந்துருக்க, எனக்கு ஒன்றுமே தெரில, அந்த பக்கம் வரனாலும் வேணான்னு கத்துற, அதனால தான் கேட்டேன், இதில் நிறைய தப்பு இருக்குது. ஐயோ எனக்கு வர ஆத்தத்துக்கு இவன் தலையில் எதையாச்சும் தூக்கி போட்டா என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்க. அவனும் சரி சரி டென்ஷன் ஆகாதடி பேபி, சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன், அதுக்கு எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற? ஒரே நாள்லே அதுவும் வந்ததும் இப்படி டென்ஷன் ஆகுறதெல்லாம் உடம்புக்கு நல்லது இல்லடி, இன்னும் எவ்வளவோ இருக்குது நம்மளோட ஜேர்னி, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டென்ஷன் ஆகிக்கலாம் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அமைதியாக இருக்க. அவனும் எழுந்து அப்படியே உங்களை நெருங்கி உட்கார. உங்களுக்கு உடம்பெல்லாம் இப்போ நடுங்குது, என்ன பண்ணுறான் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் பதற. அவனும் அப்படியே உங்களை பின்னாடி பேக் ஹேக் பண்ண மாதிரி வந்து உட்காந்து அவங்களோட ஷோல்டர் இருக்கும்ல அதில் வந்துட்டு அப்படியே அவனோட தடையை வச்சு அப்படியே ஆக்சுவலி நான் என்ன கேட்க வந்தேன்னா, உனக்கு இந்த ஹட் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உங்களுக்கு அவன் சொன்னது தான் அப்போ உங்களை ரேப் பண்ண அந்த டே அப்படியே அந்த நாள் ஞாபகத்துக்கு வருது. அந்த நாளை மறக்க முடியுமா உங்கள் லைஃப்பில்? ஸோ அதெல்லாம் நினைக்கும் போதே அப்படியே உங்களுக்கு கை கால் உடம்பெல்லாம் அப்படியே நடுங்குது. அதனால் நான் எப்படி மறப்பேன் அப்படின்னு அப்படியே உடம்பு ஷிவராக அது அவனுக்குமே தெரியுது. அப்படியே உங்கள் நெக்கில் வந்துட்டு அப்படியே வாய் வச்சுட்டு ஐயோ கூட நேரத்தில் தேவையில்லாத கிட்டோமா அப்படின்னு அப்படியே சாரி, எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் உனக்கும் பிடிச்சிருக்கான்னு கேட்டேன் பேபி. சொல்லு உனக்கு எந்த இடம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் பதிலே சொல்லாமல் அப்படியே உட்காந்துருக்கீங்க சைலண்ட்டாக. அவனும் என்ன நான் பேசிகிட்டே இருக்கேன் பதிலே சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உங்களை எட்டி பார்க்குறான். நீங்கள் அமைதியாகவே இருக்கா பேபி, சும்மா ஒரு தடவைன்னு சொல்லிகிட்டு இருக்க முடியாது, எனக்கு கோவம் வந்துச்சு அவ்வளோதான் பார்த்துக்கோ. நான் தான் சொல்லிட்டே இருக்கல, எனக்கு கேள்வி கேட்டால் உடனே பதில் வரணும், அதை விட்டுட்டு சும்மா அப்படியே உம்முன்னு உட்காந்துட்டு இருந்தேன்னா நான் என்னென்னு எடுத்துக்கிறது? எனக்கு பதில் வரணும், புரியுதா? வாயை திறந்து பேசிட்டி ஓட்ட தானே பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு அப்படியே டோனை இப்போ மாற்றிட்டு உங்களோட கன்னத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே கேட்குறான். நீங்களோ லீவ் மீ அலோன், எனக்கு நீ இப்படி பண்ணுறது பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. டே என்னாச்சு அப்படின்னு பார்க்குறான். எனக்கு நீங்கள் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல, அத்துமீறல் மாதிரி இருக்குது, இப்படி என்னை கேட்காம பர்மிஷன் இல்லாமல் எனக்கு நீங்கள் கிஸ் பண்ணுறதுலாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல, அருகருப்பாக இருக்குது, இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல என்ன பேபி அப்படின்னு சொல்லி மறுபடியும் அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கான். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியல, லீவ் மீ அலோன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகியோடு சொல்ல. அவனா சும்மா அழுது ஏண்டி இரிட்டேட் பண்ணுற அப்படின்னு கண்ணை தொடச்சிட்டு இங்கே பாரு என் முன்னாடி இனிமேல் அழாத, எனக்கு நீ அழுறத பார்த்தா என்னமோ மாதிரி இருக்குது, அழுற வேலையை விட்டுரு. அப்புறம் இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும் பேபி, போக போக அப்புறம் பழக்கிறோம். அப்புறம் நான் உன்னை கிஸ் பண்ணும்போது நீயே மூடாய் எனக்கும் சேர்த்து நீ எல்லாமே பண்ணுவ, மொத்தமாக எல்லாமே கொடுப்ப சே அப்படின்ட்டு நீங்கள் அவனை அப்படியே அருகருப்பாக பார்க்க. அவனா என்ன பேபி அப்படி பார்த்துட்ருக்க, சும்மா ஒவ்வொரு தடவையும் நீ என்னோடவ, நீ எனக்கானவ, நான் எல்லாமே உனக்கு செய்ய எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்குன்னு சும்மா சொல்ல வைக்காதடி அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை பார்த்து அப்படியே அவன் கண்ணடிக்கா. நீங்கள் அவனையே பார்த்துட்டு அவனும். அப்புறம் ஒரு விஷயம் பேபி, இங்கே பார், பேபிக்கு ஃபீட் பண்ணும்போது அம்மா ரொம்ப ஹாப்பியாக மைண்ட் செட்டில் இருக்கணுமா, அவள் ஹாப்பியாக இருந்தால் தான்
பிரெஸ்ட் நல்லா பண்ண முடியுமா? நீ அதை விட்டுட்டு சும்மா டென்ஷன் ஆகிட்டு இருந்தா என் லிட்டில் சாம் எப்படி வயிறார நிறையா பால் குடிப்பான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹலோ, இவனுக்கு இதெல்லாம் எப்படா தெரியும் அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்ருக்க. என்னடி ஒவ்வொரு விஷயம் சொன்னாலும் ஆன்னு நீவே பார்த்துட்ருக்குற அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனே மறுபடியும் இல்லை அது அப்படின்னு எது சொல்லுற. ஸோ நீ என்ன பண்ணுற, ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், ஹாப்பியாக உன் கூட அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போதே பாரு பேபி, நீ உன் மைண்ட் செட்டை ஹாப்பியாக ஃபீல் பண்ணு. அப்போ தான் என் சாம்ப்க்கு நல்லா பால் கொடுக்க முடியும். நீயும் ஹாப்பியாக இருந்தால் தான் எனக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் அப்படியே இவ்வளோ நேரம் பேசிடுவேன் நீங்கள் கவனிக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு வந்து இப்போ உங்கள் முன்னாடியே உட்காந்துட்டு பால் கொடு அப்படிங்கிறான். நீங்கள் இப்போ தான் கவனிச்சுட்டு அட பாவி இவ்வளோ நேரம் வந்துடும் பூஜாணி கட்டுற மாதிரி சொல்லிவிட்டு கடைசியில் முன்னாடி வந்து இப்படி உட்காந்துருக்கானே, இவனுக்கெல்லாம் வெக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணி தொலைக்கா அப்படின்னு உங்களுக்கு கடுப்பாகுது. ஆனால் அவனை எதுவும் பண்ண முடியலன்னு உங்கள் மேலே உங்களுக்கு கோபமாக வருது. அவனும் அப்படியே பேபியை நைட்டை அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருந்தான். அதே மாதிரி இப்போ பால் குடிக்கிற பேபிக்கிட்ட லிட்டில் சாம்ப் என்ன பண்ணுறீங்க, குடிக்கிறீங்களா அப்படின்னு அப்படியே அவன் பேச்சு கொடுக்கா. அதுவும் அப்படின்னு கை காலாச்சு சிரிக்கா. ஒரு நிமிஷம் நீங்கள் மை மறந்து ரெண்டு பேர்த்தையும் ரசிக்கிறீங்க. அடுத்த நிமிஷம் அடே நீ என்னடா இங்கே பற்றையே போட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேங்க பார்த்துட்டு நீ ஒன்றெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, நகரவும் மாட்டேன், இது இருக்கே அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தேடி பிடிச்சி ஒரு ஷால் எடுத்து இதை போட்டாச்சும் மறைப்போம் அப்படின்னு நீங்கள் அப்படியே வந்துட்டு ஷால் எடுத்து போட்டால் உங்கள் பேபி அதுக்கு மேலே நான்லாம் அப்படி பொத்த விட மாட்டேனே அப்படிங்கிற மாதிரி அவனும் அதை இழுத்து கீழே போட இனிமே அப்பனுக்கு இந்த மாதிரி படுத்து எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை பிடிச்சிருக்க அவனும் இழுத்து கீழே பட தயங்கோ. ஏய் அதான் என் சாம்க்கு பிடிக்கல, சும்மா ஏண்டி போத்திக்கிட்டே இருக்க, நான் பார்க்காது எதுவும் இல்லைன்னு எத்தனை டைம் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவங்கள பார்த்து கண்ணாடிக்கா. ஆத்தி இது என்ன காம பார்வையில் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் இவனை ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளே திரும்பி உட்காந்து கொண்டு மறுபடியும் இப்போ இந்த பக்கத்தில் இவன் வேறு கண்ணாமூச்சி ஆடிட்டு இருக்கா ஆடிட்டு தயங்கோ. சரி அப்படின்னு அவங்க முதுகில் அப்படியே சாஞ்சுக்கார. ஐயோ ஏண்டா படுத்துற அப்படின்னு. இங்கே பாரு பேபி, ஆக்சுவலி நான் எதுக்கு முன்னாடி வந்தேன்னா நான் பால் எப்படி கொடுக்குறேன்னு பார்க்க வந்திருப்பேன் அப்படிங்கிறீங்க நீங்கள். என்ன பேபி, ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு வாய முடிக்கா. அது வந்து பேபி நீ பால் கொடுக்கும்போது பேபியை கொஞ்சணும் அப்படின்னு பார்க்க. ஆமாம் கண்ணி மணியே முத்தே அப்படிலாம் நீ கொஞ்சணும், கொஞ்சி பாலை கொடுக்கும்போது தான் அவனும் அப்படியே ஹாப்பியாக ஃபீல் பண்ணி அதை குடிப்பான். உனக்குமே பிரெஸ்ட் நிறையாவே பால் வந்துட்டு சுரக்குமா. இதெல்லாம் நான் ஆன்லைனில் படித்தது. அடச்சை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துட்டுருக்க. என்ன சொன்னதில் புரிஞ்சா? இப்போது நான் சொன்ன மாதிரி என் ஜாமனி கொஞ்சம் பார்க்கலாம் அப்படிங்கிறான். ஆமாம் என் குழந்தை கொஞ்சத்துக்கு இவன் தான் கிளாஸ் எடுக்கணும் பாரு அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே இவனும் அவங்க அப்பனுக்கு ஏற்ற மாதிரி அவன் கூட சேர்ந்துட்டு ஆடுறான் அப்படின்ட்டு பார்க்குறீங்க. பட் குழந்த மூஞ்ச பார்த்ததும் மனசு அப்படியே மாறிடுது. ஐயோ என் செல்லக்குட்டி எவ்வளோ அழகாக இருக்கீங்க, ஆனால் நீங்கள் கூட மம்மி எப்பெல்லாம் மதிக்கிறதே இல்லைல்ல, எப்போ இவனை பார்த்தீங்களோ அவன் கூட ஓட்டிக்கிட்டு என்ன நீங்களும் பாடாக படுத்துறீங்க அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தாலும் கேட்கல மனசை. அப்படியே கையெடுத்த செல்லக்குட்டி அப்படின்னு கொஞ்சுறீங்க. எங்கோ அப்படியே பார்க்குறான். நீங்கள் தமிழில் பேசுகிறது அவனுக்கு ஒன்றுமே புரியல, பட் ஏதோ பேபியோட கொஞ்சுறீங்கன்னு மட்டும் புரியுது. தட்ஸ் மை கேர்ள் அப்படிங்கிறான். நீங்கள் அடுத்த நிமிஷம் பேபிக்கு பாலெலாம் கொடுத்துட்டீங்க. ஸோ வாயை தொடச்சிட்டு தூக்கி தோளில் போட்டு இப்போது நீங்கள் கொண்டு அந்த பேக்கையும் தூக்க என்ன பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் பாட்டுக்கா பேக் எடுத்து நகர போக. ஏய் உன்னை தான் கேட்குறேன்டி, எங்கே போகிற அப்படின்னு கேட்குறான். நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போகிறேன். எதே? ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி வந்தாச்சு, ஒரு நாள் இருந்துட்டேன், இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் என் ஃப்ரெண்டுக்கிட்டே போகிறேன், ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நகர போக. ஓ அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் முன்னாடி ஒரு நிமிஷம் அப்படியே ஃப்ளாஷ் மாதிரி வந்து நிற்கிறான். நீங்கள் அப்படியே அப்படின்னு பார்க்க அவனோட மூச்சு அப்படியே கொடூரமாக மாறுது. என்ன அப்படின்னு நீங்கள் அப்போ அதறீங்க. அப்படியே ஒரு மாதிரி வியர்டாக மாறுறான். அப்படியே ட்ராக்குலாவாக ஒரு நிமிஷம் மாறி அப்படியே உங்கள் முன்னாடி என்ன நானும் என்னோடய முஞ்சவங்கிட்ட காட்டவே கூடாது, சாஃப்டாக உன்னை ஹேண்டில் பண்ண நினச்சா முடியாது போலையே, நீ இந்த முஞ்சை தானே விரும்புகிற அப்படின்னு அப்படியே நிற்க. நீங்கள் இது அப்படின்னு அப்படியே பதறி போய் பார்க்க. இப்போது ஒரு சாம்பிள் காட்டணுமா அப்படிங்கிறான். நீங்கள் என்ன அப்படின்னு பார்க்க எங்கே இருந்தால் பார்த்தா தலை ஸ்வீட்டியாக அப்படியே பிடிச்சி இழுத்து உங்கள் முன்னாடி நிற்க வைக்க. நீங்கள் ஸ்வீட்டி அப்படிங்கிறீங்க. அப்படியே ஸ்வீட்டி
என்னை காப்பாற்றிக்கிறா, ப்ளீஸ் ஹீரா காப்பாற்றிக்கிறான்னு கத்துறா. அப்போ அப்படியே தயாங்கோ அப்படியே வேம்பயர் மாதிரி, அதாவது ஒரு இது ட்ராகுலா மாதிரி இருக்கா. ஸோ அவனோட டீத்தெல்லாம் அப்படியே வெளியில் வருது. நீங்கள் இல்லை வேணாம் வேணாம் அவளை விட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் கதற நான் சொன்னதை நீ கேட்கல, நீ நான் சொல்கிறத கேட்குற வரைக்கும் யாருக்கும் எந்த நட்டமும் இல்லை. ஆனால் நீ கேட்காத போது இப்படி தான் நடக்கும். ஏதோ ஆரம்பம்தான். என்ன சொன்ன? உன் ஃப்ரெண்டுக்கிட்ட போறியா? போ போ, அவளுக்கு இறுதி அஞ்சலியெல்லாம் முடிச்சுட்டு எங்கே போனாலும் திரும்பி நீ என்கிட்ட தான் வந்தாகணும். ஸோ சீக்கிரமாக போய் காரியத்தை முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளை இழுத்து அவள் நெக்கில் அப்படியே பைட் பண்ண அப்படியே வந்து சக் பண்ணுறான். பைட் பண்ணி அந்த பிளட்டெல்லாம் அப்படியே அவன் உடம்புல பிளட்டு ஏற அவள் உடம்புல உள்ள பிளட்டெல்லாம் குறைய அவள் அப்படியே அந்த ஒயிட்டாயிடுறா. அப்படியே கீழே போடுறான். அவன் வாயிலேருந்து அப்படியே பிளட் வலியுது. நீங்கள் அப்படியே பதறி போய் உங்கள் முன்னாடி இதெல்லாம் நடந்துட்டுருக்கு, எப்படி இருக்கும்? கை கால்லாம் நடுங்க. ஸ்வீட்டி ஸ்வீட்டி அப்படின்னு மெதுவாக பதறிட்டே போய் அவளை அப்படி தொட. பின்னாடி தயாங் வந்து உங்கள் ஷோல்டரை தொட. அப்படின்னு பயந்துட்டு நீ 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 யார்? நீ யார்? என்ன பண்ண? அவளை என்னடா பண்ண? ஸ்வீட்டி ஸ்வீட்டி எழுந்துருடி ஸ்வீட்டி, எப்படி நீங்கள் வந்த? உன்னை இவன் என்னடி பண்ணோம்? என்னடா பண்ண நீ அப்படின்னு அவங்களுக்கு அழுக்கையாக வருது. ஸ்வீட்டி எனக்கு வேணும், ப்ளீஸ் ப்ளீஸ் அவளை விட்டு அவளை சரியாக்கு, எப்படியாவது சரி பண்ண அப்படின்னு நீங்கள் அப்படியே கதறி அழக தயா. இது சாம்பிள் தான், இதுக்கே இப்படி பார்த்தர்னா அப்போ உண்மையிலே இது நடந்தா என்ன அப்படிங்க அப்படியே தயாங்க அப்படியே மாறி மனுஷனா அவங்க முன்னாடி நிற்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது ஸ்வீட்டி அப்படின்னு கீழே பார்க்குறீங்க. ஸ்வீட்டி அங்கே இல்லை. இது நானா ரெடி பண்ண ஜஸ்ட் ஒரு ஷோ தான். இதை நீ பார்த்ததுக்கே இப்படி பார்த்தர்ற, இதை உண்மையாக முன்னாடி செஞ்சால் என்ன பண்ணுவ? என்ன சொல்கிற நீ நீ அப்படின்னு நீங்கள் அப்படியே பதறிக்கிட்ட அவனை பார்க்க. இங்கே பார், நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நீ என் கூட இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த சேதாரமும் இல்லை. குறிப்பாக உன்னோட ஃப்ரெண்டு நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், அப்படியே தான் இருப்பா. ஆனால் நீ என் பேச்சை கேட்காம இங்கேருந்து ஒரு எட்டு எடுத்து வைக்கணும்னு நினச்சாலும் ஃப்ரெண்டுன்னு இல்லை, உனக்கு யாரெல்லாம் கூட இருக்கணும் உதவி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் இதே கதி தான் நடக்கும். நீ என்னை விட்டு போகணும்னு மனசால கூட நினைக்கக்கூடாது, புரியுதா அப்படின்னு அப்படியே கிட்ட வந்து கேட்க. நீங்கள் புரியுது, நான் எங்கேயும் போக மாட்டேன். ஆனால் என் ஃப்ரெண்டு அவளை இது பண்ணிடாது ப்ளீஸ், அவள் உயிரோடலாம் விளையாடாது. நீ 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 மனுஷனே இல்லையா? நீ மிருகமா? நீ யார் அப்படின்னு நீங்கள் பதறிட்டு அப்படியே புலம்பிகிட்டே இருக்க. தயாங்கோ இதுக்கு மேலே இவ்வளோ விட்டால் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு அவங்க முன்னாடி அப்படியே ஒரு மாதிரி வந்து அப்படியே ஒரு சொடக்கு போட்டு உங்கள் மூஞ்சில் ஊதுறான். நீங்கள் அப்படியே மயங்கின மாதிரி விழுந்துடுறீங்க. அவனும் அப்படியே உங்களையும் பேபியும் சேர்த்து தூக்கிட்டு வந்து அப்படியே கட்டலில் போட்டு இப்போ கிட்ட வந்து உங்கள் காது கிட்ட டார்லிங் அப்படின்னு கூப்பிட நீங்கள் பதறி அடித்து போய் எழுந்து உட்காடுறீங்க. பேபி ரிலாக்ஸுங்கிறான். நான் அப்போவே எழுந்துட்டேன்ல. ஆமாம், எனக்கு நீ தானே எல்லாமே பண்ணிவிட்டேன், நான் எப்படி மறுபடியும் தூங்கினேன் அப்படின்னு நீங்கள் முழிக்கிறீங்க. உங்களுக்கு இப்போ எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. அவன் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க மெமரியெல்லாம் எரேஸ் பண்ணிட்டான். ஸோ ஞாபகத்தில் இல்லை உங்களுக்கு என்ன நடந்துச்சு. பேபிக்கு ஃபீட் பண்ணது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சு? நான் எப்படி தூங்கினேன்? நான் ஸ்வீட்டியை பார்க்க போகணுன்னு நினச்சினே அப்படின்னு இப்போ மைண்டில் அப்படியே வரேன். அவனோ பேபி ரொம்ப யோசிக்காத, ஒன்றும் இல்லை, என்கிட்ட பேசிகிட்டே இருந்தியா, அப்போ அப்படியே தூங்கிட்டேன், அதான் ரொம்ப நேரமாக தூங்குறேனே எழுப்பி விட்டேன் அப்படிங்கிறான். நிஜமாவே தூங்கிட்டேனா அப்படின்னு உங்களால் நம்பவே முடியல. இல்லை ஏதோ நடந்த மாதிரி இருக்குது, ஆனால் எனக்கே எதுவுமே ஞாபகத்தில் இல்லை அப்படின்னு எதுவும் யோசிக்கா. உங்களுக்கு கொடூரமான ஒரு மூஞ்சி மட்டும் ஞாபகத்துக்கு வருது. அப்படின்னு பயப்பட பேபி என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் அப்படியே புலம்பிகிட்டே இருக்கா. அவனும் ஒன்றும் இல்லை, கண்டதே நினச்சிட்ருக்காத, நான் தான் சொன்னல மைண்டை ஹாப்பியாக வச்சுக்கோ, அப்போ தான் நீ சாமை நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவங்க ஃபோன் ரிங் ஆகுது. வேறு யாரும் இல்லை, ஸ்வீட்டி தான். போனவை என்ன ஆனாலும் ஏதானாலும் ஒரு கால் பண்ணி பேசணும்னு தோணுதா? நம்ம தான் அவளை நினச்சிட்ருக்கோம், அவளுக்கு நம்ம நினைப்பே இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளோ உங்களுக்கு கால் பண்ண. இப்போ தான் நீங்கள் ஃபோன் ரிங் ஆகுதா? என்னோடய ஃபோன், என் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க. நீங்கள் ஃபோனை அட்டன் பண்ணதுக்குள்ளே டக்குன்னு உங்கள் கையில் இருந்து தயாங்க ஃபோனை போடுங்க. நீங்கள் அப்படியே அவனை கொடூரமாக ஃபோன் கூட பேச விட மாட்டியா அப்படிங்கிற மாதிரி முறைச்சி பார்க்க. அப்படியே அவனோ நீ இப்படி முறைக்கும் போது கூட செம்ம க்யூட்டாக இருக்க பேபி
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிப்பில் அப்படியே அப்படின்னு கிஸ் பண்ண நீங்கள் இன்னும் கடுப்பாக அவனை முறைக்கிறீங்க. எங்கே அவனை மொரன்னு முறைச்சாலும் நீ என்ன முறைச்சாலும் எனக்கு ஒன்றும் பயம் இல்லடி அப்படிங்கிற மாதிரி அவனும் அவங்கள அப்படியே அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு ஃபோன் அட்டன் பண்ணி அப்படியே காதில் வச்சதும் இந்த பக்கம் ஸ்வீட்டி யார் அட்டன் பண்ணான்னு கூட பார்க்காம அது பாட்டுக்கு ஹே ஹீரா ஆர் யூ ஆல் ரைட், நல்லா இருக்காடி, எப்படி இருக்கா, போனையே ஒரு ஃபோன் பண்ணியா, பேபி எப்படி இருக்கா, நீயும் பேபியும் சேஃபாக இருக்கீங்களா, அந்த வெள்ளைக்காரனை ஏமாற்றிட்டு எப்படி எஸ்கேப் ஆயிடுவல்ல, எப்படி வருவ, சீக்கிரம் சொல்லிட்டு எங்கடி இருக்கா அப்படின்னு அவள் பாட்டுக்கு கேள்வி மேலே கேள்வியாக அடுக்கிட்டு போக இங்கே தயங்கம். ஆஹா இந்த ஐடியா வேறு இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு கணப்பு தான். அதுலேயே கண்டுபிடிச்சிட்டா ஆத்தி ஃபோனை அட்டன் பண்ணது அந்த படுபாவியா, அது தெரியாமல் வளரட்டோமே அப்படின்ட்டு என் ஸ்வீட்டுக்கு சப்த நாடி அடக்கி போச்சு. தயங்கோ வாட் டிட் யூ சே கோமாகாய் அப்படின்னு சொல்கிறான். இங்கே பதிலே இல்லை, அவளோ சத்தமே இல்லாமல் இருக்க. ஏய் இங்கே பார், இந்த மாதிரி அடிக்கடி ஃபோன் பண்ணி என்னோடய ஹீரோவை டிஸ்டர்ப் பண்ணுற வேலையில் வச்சுக்காது. எது நான் டிஸ்டர்ப் பண்ணுறேன் சார், அப்படியே ஓஹோன்னு வச்சுருக்கீங்க அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டானா எதுவுமே பேசல. இதுவே லாஸ்ட் டைமாக இருக்கட்டும், இனி சும்மா கால் பண்ணுற வேலை வச்சுக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுற மாதிரி கேட்குறான். இங்கே ஸ்வீட்டியோ அப்படின்னு ஒரு சவுண்டோட ஃபோனை கட் பண்ணிடுறான். படுபாவி என்ன மிரட்டுறான், என்னவே இந்த பாடு படுத்துகிறான், பாவம் அவள் பக்கத்தில் இருக்கா, அவள் என்ன படுத்துகிறானோ, குழந்தைய அவளும் எப்படிலாம் அவன்கிட்ட கஷ்டப்படுறாங்களோ எனக்கு நினைக்கும் போதே கவலையாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு எங்கள் ஸ்வீட்டி கவலையோடு இருக்கா. இங்கே அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன இனிமேல் பேசக்கூட கூடாதா, யார் அணி என்ன என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு, அவளை கால் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி இங்கே கோமா அவனை அப்படியே முறைக்கா. ஹே உனக்கு மட்டும் தனியாக சொல்ல முடியாது, அவளுக்கு சொன்னதான் உனக்கும், சும்மா இந்த கால் பண்ணி பேசுகிறது இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது புரியுதா, யூ ஆர் மைன் இதோ பொண்ணு சொல்லிடுவோம் நான் ஒன்றா அப்படின்ட்டு நீங்கள் முறைச்சிட்ருக்க. அப்புறம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு பேபி நான் சாம்க்கு ஃபீட் பண்ணுறதுக்கு நானே கூட எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாம் நீ இப்போ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தால் தான் ஏர்லி மார்னிங் நமக்கு ஃப்ளைட் கிளம்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். எது ஃப்ளைட்டா, நீ வந்த வழியே திரும்பி போக போறியா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. எஸ் பேபி யூ ஆர் ரைட், இது ஒன்றும் என்னோடய நாடு இல்லையே, நான் என் நாட்டுக்கு திரும்பி போய் தானே ஆகணும், நான் எங்கே இருக்கணும் அங்கே தான் நீ இருக்கணும். நான் வாட் யூ மீன் அப்படின்னு நீங்கள் அப்படியே பார்க்க. எஸ் எல்லாமே நீங்கள் ஒன்று தான், நான் எங்கே இருக்கணும் அங்கே தான் நீ இருக்கணும், யூ ஆர் மை ஒய்ஃப், ஸோ நீயும் நானும் நம்ம பேபியும் சேர்ந்து அப்படின்னு ஃப்ளைட் பறக்கிற மாதிரி கொரியா போகிறோம் அப்படிங்கிறான். என்னால் வர முடியாது, நான் ஏன் வரணும், நோ நோ என்னால் உன் கூட வர முடியாது, நீ சரியான சைக்கோ, உன் கூட நான் வரமாட்டேன் அப்படின்னு கதற அவனா நோ பேபி ஒழுங்காக அவனை கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன், அப்புறம் என்ன வேறு மாதிரி பண்ண வச்சிடாதா அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு சொல்லாங்களோ. நீ என்னமோ பண்ணு, நீ தலையிலனாலும் நான் உங்க கூட வரமாட்டேன், அது நடக்கவே நடக்காது அப்படின்ட்டு அங்கேருந்து நகர போகிறீங்க. அவனும் உங்களை விடாமல் சொல்லிட்டே இருக்க, ஏன்னா அப்பப்போ நீ தாண்டி டென்ஷன் பண்ணி விடுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை அழகாக தூக்கிட்டு பாத்ரூம்குள்ளே போ. என்ன பண்ணுற என்னை விட அப்படின்னு நீங்கள் கதற அப்படியே உங்களை எடுத்த அப்படியே லிப்பில் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். இதோட இந்த பாட்டு முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.